பிரமிட் ஆன்மீக மன்றங்கள் இயக்கம் சார்பாகவும் குளோபல் புத்தா ஸ்கூல் ஆஃப் மெடிடேஷன் சார்பாகவும் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து என்ன அப்படின்னா ட்ரிபிள் ஆர் அப்படிங்கிற கான்செப்ட். ட்ரிபிள் ஆர் அப்படின்னு சொன்னோம்னா ஏதோ மூவி டைட்டில் அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். இது பேசிக்கலி எதுக்காக இந்த டாபிக் வந்து சூஸ் பண்ணோம் அப்படின்னு நான் யோசிச்சேன் அப்படின்னா, பிரமிட் மாஸ்டர்ஸா நம்ம வந்து சில குவாலிட்டிஸ் வந்து நம்ம டெவலப் பண்ணிக்க வேண்டியது இருக்கு. அதனால அந்த குவாலிட்டிஸ்ல நிறைய குவாலிட்டிஸ் இருக்கு. அதுல பிரத்யேகமா ரொம்ப இம்பார்ட்டண்டா நம்ம வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்க வேண்டிய குவாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி வர்றதுல அந்த குவாலிட்டிஸை பத்தி மட்டும் கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரப்போற செஷன்ஸ்ல இன்னும் நிறைய நிறைய குவாலிட்டிஸ் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் இது வந்து கொஞ்சம் பேஸா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டாபிக் வந்து சூஸ் பண்ணினது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அது ஒண்ணு. அப்புறம் வந்து பிரமிட் மாஸ்டர்ஸ் கிட்ட வந்து இன்னொரு விஷயத்தையும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா இட் இஸ் அகெயின் ரெக்கார்டட் ஹியர். அதனால நான் ஷேர் பண்ணிக்கிறேன். PSSM பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டிஸ் மூவ்மெண்ட் இந்தியா அப்படிங்கிறது வந்து ஒரு தனி நபர்னுடையது கிடையாது. இது வந்து பிரமிட் மாஸ்டர்ஸ் அத்தனை பேருடையது தான் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நீங்க வந்து நான் சீனியர் மாஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்க சொல்றதை மட்டும்தான் கேட்டு நம்ம நடக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்க சத்தியம் அப்படிங்கிறது எந்த நிமிஷத்துல வேணும்னாலும் எப்போ வேணும்னாலும் நீங்க உணர்வீங்க. அப்போ அந்த சத்தியத்தின் வழி நம்ம போகணும் அப்படிங்கிற அந்த முயற்சியில நீங்க ஈடுபடுங்க. அப்போ நீங்க என்னென்ன குவாலிட்டிஸை நீங்க டெவலப் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கு நீங்க ஹோம்ஒர்க் பண்ணி நீங்க லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ 20 இயர்ஸ் மெடிடேஷன் பண்ணியிருக்கேன், நான் 40 இயர்ஸ் மெடிடேஷன் பண்ணியிருக்கேன், அதனால நான் சொல்றதுதான் நீங்க கேட்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆல்வேஸ் உங்களோட இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா கர்மா இஸ் அ பூமராங் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நாம வந்து என்ன ஆட்டிடியூட்ல என்ன இன்டென்ஷன்ல நம்ம ஒர்க் பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா நாம வேணும்னா இப்ப நோட் பண்ணாம ஒரு அவேர்னஸ் இல்லாம ஏதாவது ஒரு வார்த்தைகள் விடுறதோ இல்ல ஏதாவது ஒரு செயல்ல ஈடுபடுறதோ இருக்கலாம். பட் அது எல்லாமே கர்மா இஸ் அ பூமராங் நமக்கு திரும்பி வரும். லா ஆஃப் கர்மால இருந்து யாருனாலையுமே தப்பிக்க முடியாது. நீங்க, நானு, பத்ரிஜி, புத்தர், யாருமே எந்த மாஸ்டரா இருந்தாலும், ஒரு ரொம்ப சூப்பர் 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 சீனியர் மாஸ்டரா இருந்தாலும் சரி, இல்ல கடைநிலை மாஸ்டரா இருந்தாலும் சரி, யாருமே அதுல இருந்து தப்பிக்க முடியாது. அண்ட் நோ ஆக்ஷன் வில் கோ அன்னோட்டிஸ்ட். எந்த செயலுமே அன்னோட்டிஸ்டா போகாது, எந்த தாட்டுமே அன்னோட்டிஸ்டா போகாது, எந்த வார்த்தையும் அன்னோட்டிஸ்டா, அதாவது கவனிக்கப்படாம போகாது அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ சீனியர் ஜூனியர் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கான எஃபர்ட்டை நீங்க போடுங்க. அதுக்குண்டான பலன்களை நீங்க அனுபவிங்க அப்படிங்கறத வந்து நான் சொல்லிக்க விரும்புறேன். ஏன்னா நான் எகைன் திரும்பவும் நான் சொல்றேன், PSSM அப்படிங்கிறது வந்து ஒரு தனி நபர் கிடையாது. இட் இஸ் அ குரூப் ஆர்கனைசேஷன். இதுல இருக்கக்கூடிய எல்லா பிரமிட் மாஸ்டர்ஸுமே அவங்கவுங்களோட வெல்ஃபேர்க்காக அவங்கவுங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் பரிபத்ரி ஆகட்டும், பரிணிதா பத்ரி ஆகட்டும், எல்லாருமே, ஸ்வர்ணமாலா மேடம் ஆகட்டும், எல்லாருமே வந்து என்னன்னா இது PSSM பிரமிட் மாஸ்டர்ஸ். என் பத்ரிஜியை அவரை வந்து ரெஃபர் பண்ணிக்கிறது ஐ ஃபீல் ப்ரவுட் டு பி எ பிரமிட் மாஸ்டர் தான் சொல்லியிருக்காரு. நிறைய நீங்க அவர் பேசுறதை கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால பிரமிட் மாஸ்டர்ஸ் ஒரு தனி நபரை ஃபாலோ பண்ணணுங்கிறது கிடையாது. இதுல இருக்கக்கூடிய பிரின்சிபல்ஸ் எல்லா பிரமிட் மாஸ்டர்ஸும் அவங்கவுங்களுக்கான புரிதல்ல அவங்கவுங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. உங்களுக்கு அதுல சந்தேகம் இருக்கு அப்படின்னா பத்ரிஜியோட வீடியோஸை 100% ஃபாலோ பண்ணுங்க. அதுல உங்களுக்கு புரியல, டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா பிளீஸ் அந்த சமயத்துல அந்த இடத்துல மட்டும் சீனியர் அப்படிங்கிற வேர்டை நான் கொண்டு வந்துக்கிறேன். ஏன்னா அந்த கிளாரிட்டி கொடுக்கறதுக்காக அவங்களோட ஹெல்ப் நீங்க எடுத்துக்கலாம். ஓகேவா? ஹெல்ப் மட்டும்தான் பண்ண முடியும். அந்த புரிதலை கொண்டு வந்துக்கிறது நீங்கள் மட்டுமே. எனக்கான புரிதலை கொண்டு வந்துக்கிறது நான் மட்டுமே. அதனால அதுக்கு யாரும் யாரோட ஹோம்ஒர்க்கும் பண்ண முடியாது. எனக்கான ஹோம்ஒர்க்கை நான் தான் பண்ணணும், உங்களுக்கான ஹோம்ஒர்க்கை நீங்க தான் பண்ண முடியும் அப்படிங்கறத சொல்லிக்கிறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதை தான் இன்னைக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அதுக்கப்புறம் கான்செப்ட் உள்ள நான் போகணும்னு நினைச்சேன். ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது வந்து ட்ரிபிள் ஆர் அப்படிங்கிற கான்செப்ட் தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆர்க்கு வந்து என்ன அப்படின்னா ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி. செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெஸ்பெக்ட். தேர்ட் வந்து ரெடினஸ். இந்த த்ரீ டிஃப்ரெண்ட் குவாலிட்டிஸும் நம்ம வந்து கண்டிப்பா பேசிக்கலா நம்ம வந்து வச்சிருக்கோமான்னு செக் பண்ணிக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன வார்த்தை தான், ஆனா அதுக்குள்ள பெரிய அர்த்தமே அடங்கி இருக்கு அப்படிங்கிறது தான். ஏன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே அதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா,
மெயினா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஏன்னா எந்த பாட புத்தகத்திலயும் நமக்கு சொல்லி கொடுக்காத ஒரு விஷயம் சொசைட்டில கூட இன்னும் நிறைய பேர் அது சொல்லி கொடுக்காம இருக்காங்க. நிறைய இடத்துல அந்த புரிதல் வராம இருக்கு. அதை பத்தின எண்ணங்கள் கூட நம்ம கிட்ட இல்லாம தான் இருக்கு. சோ அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? ரெஸ்பான்சிபிலிட்டினா என்ன? எதுக்காக ரெஸ்பான்சிபிலிட்டிக்கும் ஆன்மீகத்துக்கும் என்ன சம்பந்தம்? எதுக்காக அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற வார்த்தையை ஆன்மீகத்துக்குள்ள நம்ம கொண்டுட்டு வரோம் அப்படின்னு ஒரு செகண்ட் யோசனை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப உங்களுக்கு யாருக்காவது பேசணும்னு நினைச்சீங்கன்னா கூட நீங்க அன்மியூட் பண்ணிட்டு அதுக்கான அர்த்தத்தை நீங்க சொல்லலாம். யாராவது விருப்பப்படுறீங்கன்னா ப்ளீஸ் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற வார்த்தை கேட்கும்போது உங்க மனசுக்குள்ள ஏன் அந்த வார்த்தை என்ன அர்த்தம் தோணுதோ சொல்லுங்க. சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். சொல்லுங்க மதி. மெடிடேஷனுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு இவ்வளவு அர்த்தம் இருக்கு அப்படின்ட்டு வி கிரியேட் அவர் ஓன் ரியாலிட்டி. அதுதான் எனக்கு டக்குன்னு வந்தது ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க சொன்ன உடனே. ஓகே ஓகே. வேற யாருக்காவது ஏதாவது ஷேர் பண்ணுமா ஃப்ரெண்ட்ஸ்? ப்ளீஸ் சொல்லுங்க. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஓகே மேம். ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற புரிதல் என்னோடது எப்படி இருக்குன்னா, இப்போ நம்ம எல்லாருக்குமே மாமியார் ஒரு சிலர் பிடிக்கும், பிடிக்காம இருக்கும், எல்லாமே இருக்கும். இந்த குடும்பத்துல நான் பிறந்திருக்கேன் அப்படிங்கிறது என்னோட அது பர்பஸ் தான். பர்பஸா தான் நம்ம பிறந்திருக்கோம். அது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி நம்ம கடமையை சும்மா பண்ணிட்டு பின்னாடி வந்து நான் போய் இவங்களுக்கு பண்ணேன்னு அப்படின்னு குறை சொல்லாம, இந்த குடும்பத்துல நான் பிறந்திருக்கேன், எனக்கு இவங்க மாமியார், இது நான் பண்ணிதான் ஆகணும் அப்படிங்கிற பொறுப்பு கண்டிப்பா நம்மளுக்கு இருக்கணும் மேம். பின்னாடி போய் பண்ணிட்டு நான் பண்ணேன்னு சொல்லவும் கூடாது. அந்த கடமையை நான் பண்ணிதான் ஆகணும் மேம். அதுக்குதான் நம்ம பிறந்திருக்கோம், பிறப்பு எடுத்திருக்கோம், இந்த ஃபேமிலியில டிசைன் பண்ணி வந்திருக்கோம் மேம். சூப்பர் சஹானா. இதுதான் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது. பங்கஜம் மேம் ப்ளீஸ் நீங்க பேசுங்க. மேம் என்னோட புரிதல் வந்து நம்ம கடமைய நம்ம எந்த நிலையிலையும், அதாவது இதுதான் நம்மளோட கடமை அப்படின்னு இல்லாம நமக்கு கொடுக்கறது, நம்ம இந்த செயலை செய்யறோம்னா அது ஆத்மார்த்தமா நம்மளோட கடமை நினைச்சு செய்யணும் அப்படிங்கிறது என்னோட புரிதல் மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. வண்டர்ஃபுல் ஆன்சர் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலா வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து இதுதான் வந்து பத்ரிஜி வந்து அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னு வந்து சொல்றாரு. அதாவது நம்மளோட ஒவ்வொரு வார்த்தைக்கும், ஒவ்வொரு செயலுக்கும், ஒவ்வொரு விஷயத்துக்குமே நம்ம வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் அப்படிங்கறதான் வந்து பத்ரிஜி வந்து நமக்கு சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம பங்கஜா மேம் சொன்னதாகட்டும், அதே மாதிரி நம்ம கற்பகம் வந்து சேட் பாக்ஸ்ல போட்டுக்கிற மாதிரி ஆகட்டும், அதே மாதிரி நம்ம சஹானா மேடம் சொன்ன மாதிரி, நமக்கு மதிவதனி சொன்ன மாதிரி, நம்மளோட ரியாலிட்டியை நாம தான் கிரியேட் பண்ணிட்டு இங்க வந்திருக்கோம். நம்ம கூட டிராவல் பண்றவங்க நம்ம சிப்ளிங்ஸா இருக்கலாம், ஹஸ்பண்டா இருக்கலாம், ஒய்ஃபா இருக்கலாம், இல்ல மாமியார் மாமனாரா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸா இருக்கலாம், அவ்வளோ க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸா இருக்கிறவங்க சடனா நமக்கு எனிமியா கூட ஆகலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனா நம்ம வந்து சத்தியத்தை நம்ம வந்து கண்டிப்பா கடைபிடிச்சே ஆகணும் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம மனசுல வச்சுக்கணும். சரி, அப்படி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம கரெக்டா செய்யறதுக்கு நம்ம என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, லா ஆஃப் 2 லா நம்ம ஃபாலோ பண்ணணும். ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா லா ஆஃப் கர்மா, கர்ம விதி அப்படிங்கிறது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? கர்ம விதி அப்படின்னு சொல்லி வரும்போது வந்து நம்ம நிறைய கர்மா பத்தி நம்ம படிச்சுட்டே தான் இருக்கோம். அதாவது குட் கர்மா, அதாவது டைப்ஸ் ஆஃப் கர்மா, 3 கர்மாவை பத்தி எல்லாம் நம்ம படிச்சுட்டு இருந்திருக்கோம். பிராரப்த கர்மா, சஞ்சித கர்மா, ஆகாமிக் கர்மா அப்படின்னு எல்லாமே நம்ம படிச்சிருப்போம். பட் அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து என்ன அப்படின்னா குட் கர்மா, பேட் கர்மா, அதாவது நல்ல கர்மா, கெட்ட கர்மா. இந்த 2 விஷயத்தையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இது 2 ரொம்ப 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 நமக்கு முக்கியம். ஏன்னா நம்ம என்ன கர்ம விதி நம்ம செஞ்சிருக்கோமோ, நம்ம கர்மாக்கள் செஞ்சிருக்கிறோமோ, என்ன விதமான செயல்களை நம்ம ஈடுபட்டிருக்கோமோ, இன்னைக்கு எனக்கு கண்ணு தெரியுது, எனக்கு என்னால வாய் பேச முடியுது, எனக்கு கை கால் நல்லா இருக்கு, நான் உடல் ஆரோக்கியமா இருக்கேன், எனக்கு பணம் இருக்கு, இல்ல வீடு இருக்கு அப்படின்னு எல்லாமே வந்து நான் அந்த அளவுக்கு குட் கர்மா செஞ்சிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஒருவேளை இது எல்லாமே எனக்கு ரிவர்ஸா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ரிலேட்டிவ்ஸ் இல்ல, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கிடையாது, என்னால மெடிடேஷன் கிளாஸ் எடுக்க முடியல, நான் வந்து எனக்கு வண்டி இல்ல வந்து சப்போஸ் வந்து வீடு இல்லை அப்படியெல்லாம் நான் இருக்கேன் அப்படின்னா, நான் என்னோட பாஸ்ட்ல வந்து பழைய அதாவது நிறைய கெட்ட கர்மா நான் செஞ்சிருக்கேன்னு அர்த்தம். சோ அப்ப வந்து நம்ம இந்த பூமிக்கு நம்ம வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம வந்து இது எல்லாத்தையுமே குறையா சொல்லி, நமக்கு வந்து அப்பா அம்மா சரியில்லை, மாமியார் சரியில்லை,
மாமனார் சரியில்லை அப்படின்னு நிறைய குறைகள், சொசைட்டி சரியில்லை, என்னோட வேலைக்கு போற இடத்துல என்னோட மேனேஜ்மெண்ட் சரியில்லை, என்னோட அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் வந்து சரியில்லை, என்னோட பிசினஸ் சரியில்லை, இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். பட் வந்து அந்த 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 கம்ப்ளைண்ட்ஸ் எதுவுமே நம்ம வந்து கொண்டுட்டே வரக்கூடாது. அந்த கம்ப்ளைண்ட்ஸ் எதுவுமே இல்லாம என்னுடைய குட் கர்மாவை நான் எப்படி டெவலப் பண்ணிக்கிறது, எப்படி என்னோட குறைகளை நான் எப்படி நிறைகளா மாத்திக்கிறது அப்படின்னு சொல்லி என்னுடைய அந்த இடத்துலதான் வந்து தேர்வு விதி அப்படின்னு சொல்றது, அதாவது லா ஆஃப் சாய்ஸ் அப்படின்னு சொல்றது. ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கர்ம விதின்னு ஒண்ணு இருக்கு, தேர்வு விதின்னு ஒண்ணு இருக்கு. ரெண்டு விதியும் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து லா ஆஃப் கர்மா, அதாவது குட் கர்மா, பேட் கர்மா, நல்ல கர்மா, கெட்ட கர்மா அப்படின்னு இருக்கு. நம்ம செஞ்ச நல்ல கர்மாக்களுக்கான விளைவுகள் தான் நம்மளுக்கிட்ட இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ், நம்ம செஞ்ச கெட்ட கர்மா தான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ். ஸோ அந்த நெகட்டிவ்ஸ் வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா அந்த கர்ம விதியை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு, அந்த கர்ம விதியை வந்து நம்ம தெரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும், அந்த கர்ம விதியை தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு விஷயமும் நம்ம செய்யணும். என்ன அப்படின்னா, நம்ம தொடர்ந்து தியானம் பண்ணும்போது இப்ப சடனா வந்து எனக்கு வந்து உடம்பு சரியில்லாம போகுது, இல்ல நான் வந்து எனக்கு வயிறு வந்து அப்செட் ஆக ஆரம்பிச்சிருது, என்னால வந்து வேலை செய்யவே முடியல, எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொன்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, உடனே கண்ணை மூடி நான் மூச்சு கவனிக்கணும். அப்ப மூச்சு கவனிக்க ஆரம்பிக்கும் போது என்ன பண்றேன் அப்படின்னா, நான் வந்து என்ன தப்பு பண்ணேன், எதுக்காக எனக்கு இந்த வந்து ஸ்டமக் பெயின் வருது, எனக்கு ஏன் டயரியா வருது, எதனால இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் எனக்குள்ளேயே நான் போய் பொறுமையா மூச்சை கவனிச்சு என் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்றேன், அந்த நேரத்தை வந்து அதிகப்படுத்துறேன். அப்ப என்னோட பாஸ்டுக்குள்ள போறேன். மேபி இந்த பிறப்பினுடைய பிகினிங்கா இருக்கலாம், இல்ல 10 நாளைக்கு முன்னாடியா இருக்கலாம், இல்ல 1 மாசம் முன்னாடியா இருக்கலாம், இல்ல முற்பிறவைகளா கூட இருக்கலாம், இந்த மாதிரி எப்படி வேணாலும் இருக்கலாம். அப்ப எனக்கு திடீர்னு வயிறு வலி வருது, அந்த வயிறு வலி எனக்கு சரியே ஆகல அப்படின்னா, முன் ஜென்மங்கள்ல நான் வந்து யாரையாவது வந்து கத்தியில குத்தி கொண்டிருந்திருக்கலாம், வயிற்றுல குத்தி கொண்டிருந்திருக்கலாம், அதனால கூட எனக்கு அந்த வயிறு வலி வந்து இப்ப வரலாம். ஆனா இதே வந்து சப்போஸ் வந்து இந்த ஜென்மத்துல நான் என்ன பண்ணிருக்கேன்னா, மத்தவங்க மேல வெறுப்பு வச்சிட்டு இருக்கலாம், அந்த நெகட்டிவ் இமோஷன்ஸ் வந்து என்னோட இதுல வந்து நான் வச்சுட்டு இருந்திருக்கலாம். நெகட்டிவ், அதாவது மத்தவங்களை பத்தி ரொம்ப வெறுப்பு வச்சுக்கிட்டு அவங்கள பத்தி நெகட்டிவாவே பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா, அது எனக்கு ஏதோ ஒரு விதத்துல எனக்கு பாதிப்பை ஏற்படுத்த தானே செய்யும். ஏன்னா அவங்க நெகட்டிவா இருக்கிறதுங்கிறது அவங்களோட சாய்ஸ். அந்த சாய்ஸை ரெஸ்பெக்ட் பண்றதுக்கு எனக்கு தெரியணும். அந்த இடத்துலதான் அடுத்த ஆர் வருது, ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது வருது. சோ அவங்க பாசிட்டிவாவும் இருப்பாங்க, நெகட்டிவாவும் இருப்பாங்க. எந்த சாய்ஸ் அவங்க எடுக்கிறாங்களோ அதை ரெஸ்பெக்ட் பண்றதுக்கு எனக்கு தெரியணும். சோ அப்ப நான் என்ன பண்ணணும், எனக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, நான் வந்து என்னோட பாஸ்டுக்குள்ள போய் எனக்கு ஏன் இந்த மாதிரி நடக்குது, நான் எந்த இடத்துல நான் நல்லது தானே செஞ்சுட்டு வரேன், ஆனா ஏன் எனக்கு அப்படி இருந்தும் கெட்டது நடக்குது அப்படின்னு மாத்தி யோசிக்க வைக்கிறது. அப்ப நான் ஏன் நல்லது பண்ணினேன், அந்த நல்லது பண்றதுல நான் கம்பேஷனேட்டா இருந்தேன்னா, தியானம் மட்டும் சொல்லி கொடுத்தேன்னா, இல்ல மத்தவங்களோட செயல்கள்ல போய் தேவையில்லாம இன்டர்ஃபியர் பண்ணி அவங்க ஹோம்ஒர்க்கை கத்துக்காம நான் தடுத்தனா அப்படிங்கிறதையும் நான் செக் பண்ணணும். சோ அப்படி நான் செக் பண்ண ஆரம்பிக்கும் போதுதான் அப்ப என்னோட பாஸ்டுக்குள்ள நான் போறேன். அது வந்து முற்பிறவியாவும் இருக்கலாம், இந்த ஜென்மத்திலேயாவும் இருக்கலாம். நான் எகைன் சொல்றேன், 10 இயர்ஸ் முன்னாடியா இருக்கலாம், இல்ல 20 வருஷம் முன்னாடியா இருக்கலாம், இல்ல 5 நிமிஷம் முன்னாடியா இருக்கலாம், 5 செகண்ட் முன்னாடியா கூட இருக்கலாம். ஏதாவது ஒண்ணு நெகட்டிவா நடக்குதுன்னா நம்ம செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணு, அதை வந்து புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அது என்னுடைய கர்மா அப்படின்னு நான் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி என்னோட கர்மானாலதான் இது எல்லாமே நடக்குதுன்னு உட்கார்ந்துட்டு முட்டாள்தனமா இருந்தோம்னா அதுவும் தப்பு. அடுத்த கட்டத்துக்கு நம்மளையே நம்ம நகர்த்திக்கணும். அப்ப நான் என்ன பண்ணணும், என்னோட தேர்வு விதி அப்படிங்கிறத வந்து நான் வந்து பயன்படுத்தணும். அதாவது லா ஆஃப் சாய்ஸ் அப்படிங்கறத நான் யூஸ் பண்ணணும். அப்படி நான் யூஸ் பண்ணும்போது இந்த கர்மால இருந்து நான் எப்படி என்ன விடுபடுத்திக்கலாம், விடுதலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கணும். அப்படி நான் விடுதலை பண்ணிக்கிறதுக்கு நான் என்ன பாடத்தை கத்துக்காம இருக்கேன் அப்படின்னு சொல்லி மாத்தி யோசிக்கணும். அப்ப அந்த பாடத்தை நான் கத்துக்கிறதுக்கான முயற்சியில நான் தொடர்ந்து இறங்குறேன். அதுக்கு நான் என்ன பண்றேன், தொடர்ந்து தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கேன் எனக்கு அந்த புரிதல் வர வரைக்கும். அப்போ நான் மெடிடேஷனும் பண்றேன், தியானமும் நான் புக்கும் படிக்கிறேன், மத்தவங்களோட அனுபவங்களையும் நான் தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கேங்கிறப்போ எனக்குள்ள இருக்கக்கூடிய கேள்விக்கான பதில் எனக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன், என்னோட சாய்ஸ் தேர்வு செய்யும் போது அப்ப நான் வந்து எனக்கு வயிறு வலிச்சுது அப்படின்னு சொன்னாலோ, இல்ல மத்தவங்க என்ன திட்டாங்க அப்படின்னாலோ, என்ன அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னாலோ, அதுக்கு பதிலா அவங்க கிட்ட போய் அவங்களை திருப்பியும் பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாம, அவங்க அவங்க வந்து எனக்கு இந்த மாதிரி செய்ய வேண்டிய கடமை அவங்களுக்கு இருந்திருக்கு, அவங்க செஞ்சுட்டாங்க, இனிமே நான் என்ன பண்ணணும்னு மாத்தி யோசிச்சு அதுக்கான ப்ரோஆக்டிவான, அதாவது ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு தேர்வை எடுக்கிறதுக்கான முயற்சியில நம்ம இறங்கணும். அந்த இடத்துலதான் அவேர்னஸ் அப்படிங்கிறது வேலை செய்யுது. அப்போ நம்ம வந்து அந்த விழிப்புணர்வுங்கிறத ப்ராப்பரா நம்ம பயன்படுத்தி அந்த இடத்துல நம்ம வந்து கரெக்டான
தேர்வு செய்யறதுக்கு நம்ம தயாரா இருக்கணும். சோ அப்படி நம்ம வந்து ரைட் சாய்ஸ் நம்ம எடுக்க ஆரம்பிக்கும் போது நம்ம கெட்ட கர்மாவனுடைய அளவு வந்து ரொம்ப 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 மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சு குட் கர்மாவனுடைய அது வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். அப்படி குட் கர்மாவோடது அதிகமாக நம்மளோட லைஃப் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான். சோ அப்ப அந்த குட் கர்மா, அந்த நல்ல கர்மாவனுடைய அதை வந்து அதிகப்படுத்திக்கிறதுக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கர்ம விதி பத்தி நம்ம சாரி ஃப்ரெண்ட்ஸ், கர்ம விதி பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம பாஸ்டுக்குள்ள போய் பாக்குறதுக்கான ஆற்றலை நம்ம டெவலப் பண்ணிக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு சாத்தியமா அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். மெதுவா, ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ். நீங்க மெதுவா நீங்க ஆனா தொடர்ந்து கன்சிஸ்டன்சிங்கிற வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை தொடர் முயற்சிங்கிற விஷயத்துல நம்மளை வந்து நம்மளே ஈடுபடுத்திக்கணும். அப்படி நம்ம செய்யும் போது மட்டும்தான் நம்மளால வந்து அதை தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தேர்வு விதி அப்படிங்கிறது இருக்குங்கிறதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அந்த தேர்வு விதியை நம்ம கரெக்டா யூஸ் பண்ணிக்கிறோமா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அப்படி நம்ம செய்யும் போது நமது நிஜங்களை நாமே உருவாக்கி கொள்கிறோம் அப்படிங்கிற கான்செப்ட்ல வந்து நம்ம நிற்போம். சோ வேற யாருக்குமே எந்த கஷ்டத்துக்கும் எந்த சந்தோஷத்துக்கும் மத்தவங்க யாரும் காரணம் கிடையாது. அதுக்கு நாம மட்டும்தான் பொறுப்பு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா அந்த மாதிரி அப்படி இதெல்லாமே எனக்கு ஈஸியா புரியணும், நான் ஃபாஸ்டா என்னோட லைஃப்ல வந்து நான் க்ரோ ஆகணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா, கத்துக்கிறதுக்கு எந்த அளவுக்கு நம்ம தயாரா இருக்கிறோமோ அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே சமயம் நான் கத்துக்கிட்ட விஷயத்த மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கவும் நான் தயாரா இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனா கத்துக்க சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கும் போது நம்ம என்ன பண்ணிடுறோம், கத்துக்க வேண்டிய விஷயத்த கத்துக்கணும், அதாவது அந்த லேர்னிங் ஆட்டிடியூட் அப்படிங்கிறத மறந்துடுறோம். ஆனா அது இருக்கக்கூடாது. அந்த சாய்ஸ் நம்ம மறந்துட்டு ஒரு வேலை எடுத்தோம்னா எகெயின் பேட் கர்மாக்குள்ள போகும். ஸோ 24/7 நம்ம ஒரு லேர்னராகவும் இருக்கணும், ஒரு டீச்சராகவும் இருக்கணும். ரெண்டுமே பேரலா நடக்கணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம். ஸோ இப்ப ஒரு லேர்னரா இருக்கும்போது நமக்கு வந்து அந்த ஹம்பிள்னஸ் தானாவே வந்துடும். அந்த ஈகோலெஸ்னஸ் அப்படிங்கிறது தானாவே வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி நம்ம ஒரு டீச்சரா இருக்கும்போது மத்தவங்க நம்ம கிட்ட கேட்கிற கேள்வி நமக்கு அதுக்கு என்ன பதிலா இருக்கும்னு நம்மளை யோசிக்க வச்சு நம்மளோட சிந்திக்கும் திறனையும் நமக்கான அந்த சுய பரிசோதனை அப்படிங்கிறதையும் அந்த நாலேஜ், அந்த அறிவு, ஞானம் அப்படிங்கிற அந்த அதுவும் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துலயும் நம்ம ஒவ்வொன்று உற்று நோக்கி நம்ம வந்து நம்மளை சரி பண்ணிக்கிட்டே வர நம்ம வந்து என்ன புரிதல் நமக்கு வரும் அப்படின்னா, நம்ம லைஃப்க்கு நாம மட்டும்தான் ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிறது, நம்ம மட்டும்தான் பொறுப்பு, நம்ம லைஃபுக்கு நாம மட்டும்தான் அக்கௌண்டபிள் அப்படிங்கிறது நமக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற வேர்டு. அடுத்தது வந்து என்ன அப்படின்னா, இந்த இடத்துல ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா நம்ம வந்து எத்தனை வருஷம் வேணாலும் தியானம் பண்ணிருக்கலாம், எத்தனை ஜென்மம் வேணும்னாலும் நம்ம தியானம் பண்ணிருக்கலாம், எவ்வளவு பெரிய ஞானியா வேணாலும் இருக்கலாம். பட் அடுத்த நம்மளையும் நமக்கு மதிக்க தெரியணும், நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ண தெரியணும். ஆனா அந்த ரெஸ்பெக்ட் கொஞ்சம் ஓவரா போயிடுச்சுன்னா நம்ம வந்து ஈகோவா அது கன்வெர்ட் ஆயிருது. சோ அந்த கன்வர்ஷன் வரும்போது உங்களோட லா ஆஃப் சாய்ஸ் அப்படிங்கிறத, அதாவது தேர்வு விதி அப்படிங்கிறத தயவு செஞ்சு அதை கொண்டுட்டு வந்துடுங்க. ஏன்னா நம்ம கொஞ்சம் பாடத்தை கத்தோன்னே எனக்கு நிறைய தெரிஞ்சிருச்சு, நான் ரொம்ப கிரேட் மாஸ்டர் அப்படிங்கிற நினைப்பும் நமக்கு வந்து அது நம்மள கீழே இழுத்து விட்டுரும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம யாருங்கிற அடையாளமே நமக்கு தெரியாம போயிடும். ஏன்னா இது நீங்க வந்து கர்ம விதி அப்படிங்கிறத நீங்க நல்லா ஸ்ட்ராங்கா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, எந்த அளவுக்கு நீங்க கர்ம விதிங்கிறத புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம ஹம்பிள்னஸோட இருக்கணுங்கிறது நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா லா ஆஃப் கர்மா இஸ் அ பூமரங். நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் நமக்கு திரும்பி வரும். அது எஸ்பெஷலி நம்ம வந்து ஹையர் பாத்வேக்குள்ள நம்ம வந்ததுக்கு அப்புறம் அந்த உணர்வு நிலை, அந்த கான்சியஸ்னஸ், அந்த சென்சிட்டிவிட்டி ரொம்ப ஜாஸ்தி ஆகிக்கிட்டே இருக்கணும். ஒருவேளை நம்ம அந்த சென்சிட்டிவிட்டியில வந்து நம்ம வந்து ஈகோவை அதிகமா படுத்திட்டோம் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய சீனியர் மாஸ்டரா இருந்தாலும் கீழே தள்ளப்படுவார்கள் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதுக்கு தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாரு அப்படின்னா நமக்கு விஸ்வாமித்திரர் தான். ஏன்னா எனக்கு இன்னும் பூமிக்கு நிகரான இன்னொரு பூமியை என்னால உருவாக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா கடைசியில என்னாச்சுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். மூலாதார சக்கராவை ஆக்டிவேட் பண்ணாம எனக்கு வந்து எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி போனவரை திருப்பி பிடிச்சு இழுத்துட்டு வந்து கிரவுண்ட் பண்ண வச்சாங்க. சோ அந்த மாதிரியான அனுபவங்களை நம்மளோட கர்மா லார்ட்ஸ் கூட உட்கார்ந்துகிட்டு நம்மளை பார்த்துக்கிட்டே இருந்து என்ன மாதிரி கோமதி யோசிக்கிறா, என்ன மாதிரி கோமதி பேசுறா, என்ன மாதிரியான செயல்களில் ஈடுபடுறா அப்படின்னு அவளை உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்து அந்த டீட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு சின்ன விஷயத்த கூட விடாம நோட்டீஸ் பண்ணி அதுக்கான கார்மிக் பேலன்ஸ்
பேலன்ஸ் என்னங்கிறத அவங்க அக்கௌண்டபிலிட்டி கரெக்டா வச்சுக்கிட்டே வருவாங்க. ஸோ அதனால இங்க யாருமே நம்மளை கவனிக்கல, நம்மளை யாருமே கண்டுக்கல அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். பட் ஸ்பிரிட் வேர்ல்டுக்கு நம்ம இங்க இருந்து பாடி வெக்கேட் பண்ணிட்டு போகும்போது நம்மளோட இன்ச் பை இன்ச்சா, டாட் பை டாட்டா நம்மளை பிரிச்சு இந்த இடத்துல நீ ஏன் இப்படி பண்ணுன அப்படின்னு நம்மளோட கைட்ஸ், ஹையர் மாஸ்டர்ஸ், ஓவர் செல்ஸ், எப்படி நம்ம எந்த லெவலுக்கு நம்ம போறோமோ அதுக்கான மாஸ்டர்ஸ் நம்ம கூட உட்கார்ந்து இந்த பிரிச்சு அதை செக்மெண்ட் பண்ணி ஃப்ராக்மெண்டைஸ் பண்ணி நம்மளோட ஒவ்வொரு அசைவையும் அவங்க நோட்டீஸ் பண்ணி நம்ம கிட்ட கேட்பாங்க. ஸோ அந்த இடத்துல we are 100% ஆன்சரபிள். நம்ம மட்டும்தான் இன்னைக்கு உங்க கூட ரொம்ப இன்டிமேட் ஃப்ரெண்ட்ஸ், இன்டிமேட் ரிலேட்டிவ்ஸ், இன்டிமேட் சொசைட்டி அப்படின்னு இருக்கக்கூடிய யாருமே அந்த இடத்துல காப்பாற்ற முடியாது. அதுக்குதான் பத்ரிஜி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இங்க உன்னை யாருமே கேட்க மாட்டாங்க, ஆனா நீ அங்க போகும்போது அவங்க உன்னை பார்த்து கேவலமா சிரிக்கிற அளவுக்கான வாழ்க்கைய பூமியில வாழ்ந்துராத அப்படிங்கிறதுக்காக தான் பிஎஸ்எஸ்எம்ல இருக்கக்கூடிய கான்செப்டை ஸ்ட்ராங்கா ஃபாலோ பண்ணு அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிருக்காரு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதுதான். அதனால அந்த ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் எந்த அளவுக்கு எனக்கு ரெஸ்பெக்ட் வேணும்னு நான் நினைக்கிறேனோ அதே மாதிரி எம்பத்தைஸ் பண்ணி பார்த்து மற்றவங்களுக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணுங்கிற அறிவு நமக்கு வேலை செய்யணும். அதுல எஸ்பெஷலி அனிமல் கிங்டம் அப்படிங்கறத கண்டிப்பா அதுக்கான ரெஸ்பெக்ட் நம்ம கொடுக்கணும். சைவ உணவாளர்களா கண்டிப்பா மாறணும். வெஜிடேரியன்ஸா கண்டிப்பா நம்ம மாறணும். கண்டிப்பா அவங்களுக்கும் உணர்வுகள் இருக்கு, அவங்களுக்கும் சோல் பிளான் இருக்கு, ஆத்மா அவங்களுக்கும் ஆன கர்மிக் பேலன்ஸ் இருக்கு, அவங்களுக்கும் அடுத்த லெவலுக்கு முன்னேறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சு உணர்ந்து அவங்களுக்கான மரியாதையை நம்ம கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கணும். அதே மாதிரி நம்ம கூட டிராவல் பண்ற ஃபெலோ பீயிங்ஸ் அத்தனை பேருமே, ஃபெலோ பீயிங்ஸ் அனிமல் கிங்டம் ஆகட்டும், ஹியூமன் கிங்டம் ஆகட்டும், மேட்டர்ஸ் ஆகட்டும், மெட்டீரியல்ஸ் ஆகட்டும், எல்லாத்துக்குமே இப்ப என் முன்னாடி இருக்கக்கூடிய லேப்டாப் ஆகட்டும், அதுக்கு நான் மரியாதை கொடுத்து அதுக்கு நான் கிராட்டிடியூட் கொடுக்குறேன் அப்படின்னா தான் அது அதனுடைய வேலையை மிக சிறப்பா செய்யும். அதே மாதிரிதான் நான் போட்டிருக்கிற ஸ்பெக்ஸ் ஆகட்டும், நான் இருக்கிற வீடாகட்டும், நான் படிக்கிற புக்ஸ் ஆகட்டும், நான் சந்திக்கிற நபர்கள் ஆகட்டும், ஏன் இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி இன்னைக்கு வந்திருக்கக்கூடியவங்களாகட்டும், அவங்க அத்தனை பேர் இன்னைக்கு அவங்க எல்லாம் லிசன் பண்றாங்கன்னா எனக்கு பிரபஞ்சம் அப்படி ஒரு அழகான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்கு. அப்படிங்கும் போது ஐ ஃபீல் இம்மென்ஸ் பிளஷர். அதுக்காக அவங்களுக்கான நன்றி உணர்வை நான் கண்டிப்பா தெரியப்படுத்தி ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நமக்கு வந்திருக்கு அப்படின்னாலே நம்ம ஏதோ குட் கர்மா பண்ணிருக்கோம் அப்படின்னு தான் அர்த்தம். சோ நம்ம குட் கர்மாவை இன்னும் அதிகப்படுத்திக்கிறதுக்கு இன்னும் நிறைய பேர்த்துக்கு சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய ஒர்க் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம மனசுல வச்சுக்கணும். ஏன்னா அது நம்மளோட பேட் கர்மாவை ரொம்ப வேகமா குறைக்கும் அப்படிங்கறதுலயும் எந்த விதமான சந்தேகமும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். அதுல இதெல்லாமே ஆத்தென்டிகேட்டட் இன்ஃபர்மேஷன் தான், பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனது தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். சரி, ஓகே, வாட் இஸ் த தேர்ட் ஆர் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அதான் மூன்றாவது ஆர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதுதான் ரெடினஸ் அப்படிங்கிற வேர்டு. ரெடினஸ் அப்படிங்கன்னா என்ன அப்படின்னா, நம்ம எந்த நிமிஷமும், எந்த செகண்டும், எந்த க்ஷணமும் நமக்கு வரக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கிறதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். இப்ப சடனா எனக்கு இப்ப இங்க நான் செஷன் பண்ணணும் அப்படின்னு எனக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னா, நான் ஃப்ரீயா இருக்கேன் அப்படின்னா நான் இமீடியட்டா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு நான் ரெடியா இருக்கணும். இல்ல எனக்கு டிரான்ஸ்லேஷன் கொடுத்து எனக்கு பண்ண சொல்றாங்களா, எஸ் ஐ எம் ரெடி. இல்ல நீ ஏதாவது ஒரு கருத்து எனக்கு எழுதி கொடுன்னு கேக்குறாங்களா, எஸ் ஐ எம் ரெடி. அதாவது நான் சும்மா சொல்லக்கூடாது, நான் ரெடினஸ்ன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எல்லாமே எழுதி கொடுக்குறேன், நான் எல்லாமே பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம், ஆனா செய்யாம விட்டுருவோம். அதுவும் தப்பு. அந்த தப்பு நம்ம செய்வோம், அது பேட் கர்மால ஆட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் சொன்னேன்ல, சின்ன விஷயத்த கூட அவங்க நோட்டீஸ் பண்ணுவாங்க. சரி, மெடிடேஷன் சம்மந்தப்பட்டதை கூட விட்டுடலாம். திடீர்னு ரேஷன் ஷாப் போயிட்டு ரேஷன் கடைக்கு போயிட்டு வரணும், ரேஷன் கடையில வேலை இருக்கு, நம்ம ஃப்ரீயா தான் உட்காந்து மொபைல் பார்த்துட்டு இருப்போம். வீட்டுல நமக்கு சொல்லுவாங்க, போய் ரேஷன் கடைக்கு போயிட்டு வா, இல்ல மளிகை கடைக்கு போயிட்டு வா, இல்ல பால் வாங்கிட்டு வா, இல்ல வீட்டுல எனக்கு அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண, இல்ல அப்பாவோட பிசினஸ்ல கொஞ்சம் ஹெல்ப் பண்ண, பட்ஜெட் போடுறதுல ஹெல்ப் பண்ண, இல்ல நீ அடுத்தது என்ன பண்ண போறேன்னு சொல்லி யோசி அப்படின்னு சொல்லிலாம் நமக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்துட்டே இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணிட்டே இருப்போம், தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம். சோ அது செய்யவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அது 100% பேட் கர்மால ஆட் ஆகும். ஏன்னா நமக்கு இன்னைக்கு எனக்கு என் அப்பா அம்மா என்னை பார்த்துக்கிட்டாங்க, எனக்கு செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா அவங்க செய்யட்டுமே அப்படின்னு நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறதும் பேட் கர்மால ஆட் ஆகும். அவங்க நீங்க எனக்கு என்ன செஞ்சீங்கன்னு நான் கேட்கிறேன் அப்படின்னாலும் அதுவும் என்னோட பேட் கர்மால ஆட் ஆகும். சஹானா மேடம் சொன்ன மாதிரி எனக்கு மாமியார் இருக்காங்க, மாமனார் இருக்காங்கன்னா அவங்க எனக்கு என்ன பண்ணாங்க, எனக்கு என்ன சொத்து சேர்த்து வச்சாங்களா, எனக்கு என்ன வீடு கட்டி வச்சாங்களா, அப்படின்னு எனக்கு என்ன என் குழந்தைய பார்த்துக்கிட்டாங்களா, இல்ல எனக்கு அது பண்ணாங்களா, நகை வாங்கி கொடுத்தாங்களா, கார் வாங்கி கொடுத்தாங்களா அப்படின்னு நான் கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னா அது அத்தனையுமே என்னுடைய பேட் கர்மால ஆட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நாம இந்த பிசிக்கல் பாடியில வந்திருக்கோம், நம்ம கை கால் நல்லா இருக்கு, ஆனாலும் அவங்களோட இயலாமையை சுட்டி காட்டிட்டு அவங்கள திரும்ப நம்ம கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னா, அதாவது மத்தவங்களை கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்குறோம். கம்ப்ளைண்ட் இன் எனி சோர்ஸ், எனி மோட், யாரு எப்படி என்ன சின்ன கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம மட்டும்தான்.
சோ அதனால இந்த மாதிரி எல்லாம் விஷயத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு, எனக்கு யாராவது ஒருத்தர் என்னோட பீஸ் ஆஃப் மைண்ட் டிஸ்டர்ப் பண்றாங்க, இல்ல எனக்கு கொடுக்கப்படுற வேலையை நான் செய்யாம இருக்கேன் அப்படின்னா அதுக்கு 100% பொறுப்பு நான் மட்டுமே, வேற யாருமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். நான் தான் எனக்கு எனக்கு எந்த அளவுக்கு நான் என்ன ரெஸ்பெக்ட் பண்றேன் அப்படிங்கிறது என்னோட வேலையில தெரியும். சோ என்ன ரெஸ்பெக்ட் பண்ண தெரிஞ்சாதான் நான் மத்தவங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவேன். நான் எனக்கு ரெஸ்பெக்ட் பண்ண என்னையே என்ன மதிக்க தெரியல, என்னையே என்ன சுயமா நேசிக்க தெரியல அப்படின்னா என்னால மத்தவங்களை நேசிக்க முடியாது. நம்ம கண்டிப்பா 100%. அதான் புத்தர் வந்து அவர் முகத்துல காரி துப்பிட்டு போவாங்க, ஆனா அவரை தொடச்சிட்டு அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு இருப்பாரு இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? இது நிதர்சனமான உண்மை. இந்த மாதிரி நடக்கும். ஹையரா நம்மளோட பிளாட்ஃபார்ம்ல முன்னேற நம்மளோட லேடர்ல வந்து க்ரோ அப் ஆயிட்டு இருக்க கண்டிப்பா இந்த மாதிரி சேலஞ்சஸ் நமக்கு வரதான் செய்யும். பட் வெதர் நம்ம ரியாக்ட் பண்றோமா, எதிர்மறையான சிந்தனைகளுக்குள்ள நம்ம போறோமா, இல்ல நேர்மறையான சிந்தனையா அந்த தேர்வு விதியை சரியான முறையில பயன்படுத்துறோமா அப்படிங்கிறது தான் நம்மளோட கர்மாவை டிசைட் பண்ணுது. சோ அதனால நம்மளோட இன்டென்ஷன் பியூரா இருக்கணும், நம்மளோட லா ஆஃப் கர்மாவை ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்க தெரியணும், லா ஆஃப் சாய்ஸ் ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்க தெரியணும். அதே மாதிரி நம்மளோட ஃபியூச்சர் பத்தின ஹோப், கான்ஃபிடன்ஸ், தன்னம்பிக்கை வந்து எப்பவுமே அதிகமா இருக்கணும். அந்த இடத்துல மிராக்குலஸ் திங்கிங் அப்படிங்கிறத கொண்டு வரணும். சோ இது எல்லாம் தான் நம்மளோட லைஃபை டிசைன் பண்றது. இந்த மாதிரி ஒரு அவேர்னஸோட நம்ம வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது கண்டிப்பா நம்மளோட நிஜங்களை நாம மட்டும்தான் உருவாக்கிக்கிறோங்கிற அந்த புரிதல் நமக்கு முழுசா வந்ததுக்கு அப்புறம் எந்த இடத்துலயும் நம்ம ரியாக்ட் பண்ணவே மாட்டோம். அதாவது எதிர்மறையா நம்ம பேச மாட்டோம், சண்டை போட மாட்டோம், ஆர்கியூ பண்ண மாட்டோம். நம்ம முழுக்க முழுக்க மௌனம் 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 அப்படின்னு போயிட்டு நம்மளோட குட் கர்மாவை எப்படி என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம், அதிகப்படுத்திக்கலாம்னு அதுக்கான முயற்சியில நம்ம இறங்க ஆரம்பிச்சு, ஏன்னா இன்னொரு சத்தியத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த பூமியில நம்ம வாழ்ற வரைக்கும் நம்மளை யாருமே ஏன் இப்படி பண்ண, ஏன் அவங்களுக்கு பணம் கொடுக்கல, ஏன் அவங்களுக்கு செய்யலன்னு உங்களை யாரும் கேட்க மாட்டாங்க. நீங்க பணம் இவ்வளவு கொடுத்த ஆனாலும் எனக்கு யாரும் என்ன திரும்ப திரும்ப என்ன பண்றாங்களே அப்படின்னா, திரும்ப திரும்ப என்கிட்ட பணம் கேட்டுட்டே இருக்காங்க அப்படின்னா நான் தான் யோசிக்கணும். அப்போ அவங்களோட டிபெண்டன்சி நான் தான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஏன் நான் அந்த டிபெண்டன்சி கிரியேட் பண்றேன்? அது நான் பண்ணக்கூடாது. பத்திரிச்சி அந்த தப்பை என்னைக்குமே செஞ்ச கிடையாது. நான் மாஸ்டர், என்ன மாதிரி மத்தவங்களும் மாஸ்டர்ஸ், அப்படிதான் பத்திரிச்சி சொல்லியிருக்காரே தவிர என்ன ஃபாலோ பண்ணுன்னு அவர் சொன்னதே கிடையாது. அதுதான் PSSM. அதனாலதான் நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ், PSSMங்கிறது ஒரு தனி நபரை பின்பற்றக்கூடியது இல்லை அப்படிங்கிறத நான் தெளிவா சொன்னேன். இதுல எல்லாமே ஓப்பன் மைண்டட்னஸ் தான். அத்தனை பேருமே ஓப்பனா இருந்து அதை கத்துக்கணும் அப்படிங்கிறது தான். சோ திரும்ப திரும்ப எனக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கு, திரும்ப திரும்ப எனக்கு ஒரு கஷ்டம் வந்துகிட்டே இருக்கு, ஒரு சேலஞ்ச் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு அப்படின்னா ஐ எம் மிஸ்ஸிங் சம் லெசன் அப்படின்னு அர்த்தம். நான் கத்துக்க வேண்டிய பாடம் ஏதோ மிஸ் ஆகிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த இடத்துல சுதாரிச்சு கர்ம விதினா என்ன, என்னோட பாஸ்ட் லைஃப்ஸ்னா என்ன, அதை எப்படி நான் யூஸ் பண்ணி என்னோட அந்த கர்ம விதியில இருந்து நான் வெளியில வந்துக்கலாங்கிறப்போ அந்த லா ஆஃப் சாய்ஸை ப்ராப்பரா யூஸ் பண்ணணும். அக்செப்டன்ஸ், எதையும் ஏத்துக்கக்கூடிய மனப்பக்குவம், அவேர்னஸ், விழிப்புணர்வு, ரெஸ்பெக்ட், ரெடினஸ், அக்கௌண்டபிலிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி, இது எல்லாமே இந்த குவாலிட்டிஸ் எல்லாத்தையுமே நம்ம டெவலப் பண்ணி ஒருங்கிணைஞ்சு எங்க எது தேவை, எந்த அளவுக்கு தேவை, எப்படி தேவை அப்படிங்கிறத நம்ம புத்திய நம்ம மட்டும்தான், என்னோட புத்தியை யூஸ் பண்ணி தான் என் லைஃப்ல நான் ஜெயிச்சுக்க முடியும். யாருமே இங்க எத்தனை மாஸ்டர்ஸ் வேணாலும் இருக்கலாம், அது யாருமே எந்த இதுவும் பண்ண முடியாது. எனக்கு வேணுங்கிறத நான் மட்டும்தான் டிசைட் பண்றேன், நான் மட்டும்தான் அதை நடத்திக்கிறேன். அதுல எனக்கு மிஸ் ஆகுது, நான் கஷ்டப்படுறேன்னா எகெயின் நான் தான் அந்த லெசனை லேர்ன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா புரிஞ்சுக்கணும். ஸோ பேசிக் குவாலிட்டிஸ் ஆன அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, ரெஸ்பெக்ட் ஃபார் ஃபெலோ பீயிங்ஸ், அது அனிமல் கிங்டமா இருந்தாலும் நம்ம சைவ உணவாளர்களா மாறி அந்த அவங்களுக்கான உதவியை நம்ம செய்யறதுக்கான அந்த ரெடினஸும் நம்ம எப்பவுமே கொடுத்துட்டே இருக்கணும். நாம என்னைக்குமே ஒரு லேர்னரா ஃபர்ஸ்ட் இருக்கணும், அதே சமயம் டீச்சராகவும் இருக்கிறதுக்கு நம்ம பழகிக்கணும். அந்த லேர்னர் அப்படி அதை கத்துக்கக்கூடிய ஒரு மாணவனா ஒரு மாணவியா இருக்கிறதுக்கு நம்ம தவற ஆரம்பிக்கிற பட்சத்துலதான் அந்த ஈகோ பெருசா வந்துகிட்டே இருக்கு. அதனால பேட் கர்மாக்குள்ள, கெட்ட கர்மாக்குள்ள நம்ம போய்கிட்டே இருக்கோம். அது ஈவன் இஃப் இட் இஸ் சோ கால்டு சீனியர்ஸா இருந்தாலும் அதே நிலைமைதான். அதனால சீனியர்ஸ் ஜூனியர்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. அந்த கைடன்ஸ், அந்த சப்போர்ட்டுக்கு மட்டும் சீனியர்ஸோட சப்போர்ட் எடுத்துக்கோங்க. ஈவன் பத்ரிஜி, ஈவன் ஜீசஸ், ஈவன் கிருஷ்ணர், ஈவன் முகமது நபிகள், புத்தா, எல்லாமே ஓகேவா? அவங்களோட சப்போர்ட் அண்ட் கைடன்ஸை நம்ம கண்டிப்பா எடுத்துக்கணும். பட் அவங்கள பின்பற்றணும், அவங்கள மாதிரியே நான் இருக்கணும், அவங்களாவே நான் இருக்கணும் அப்படின்னு அந்த தனி நபரை ஃபாலோ பண்றது, அந்த டிசைபிள்ஷிப், அதெல்லாம் PSSMல கிடையவே கிடையாது. வி ஆர் ஆல் மாஸ்டர்ஸ். இங்க இருக்கவங்க அத்தனை பேருமே மாஸ்டர்ஸ் தான். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அதனால இந்த ஹோப் இந்த செஷன் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு சின்ன புரிதல் கொடுத்துருக்கும்னு நான் நம்புறேன். இது வரைக்கும் பொறுமையா கேட்டவங்க எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஆல்.